சித்தர் பூமி. பெண்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி ஆண்களுக்கு 40 வயதை கடக்கும்போது இந்த செக்யூரிட்டி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான். நிறைய நேரத்தில் பணத்திலிருந்து வருதுன்னு நம்புகிறோம். இதெல்லாம் பண்ணாமல் நான் 40 கடந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? 40 ஒன்றும் பெரிய தாத்தா வயசு கிடையாது. ஜோதிடம் பதட்டத்திலிருந்து நிதானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஜோதிடம் படிக்கிறதுனால நீங்கள் ஜோதிடர் ஆவீங்களா எனக்கு தெரியாது. வணக்கம், நான் உங்கள் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையில் இருந்து. 40 வயதை கடந்த ஆண்கள், பெண்களுக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்க மாதிரி ஆண்களுக்கு 40 வயதை கடக்கும்போது 40+ சிண்ட்ரோம்னு சொல்கிறது உண்டு. இது என்னென்னா, அது வரைக்கும் ஒரு இளமை துள்ளல், ஒரு மகிழ்ச்சி, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு நான் லைஃப் இப்படியே பெருசாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலேயே அதை 30லேருந்து 40 கடப்பாங்க. ஆனால் 40 கடக்க ஆரம்பிக்கும்போது குழந்தைங்க பெருசாக தான் தன்னுடைய பொறுப்புணர்ச்சி அதிகமாக உணரக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் தான் தொழில் ரீதியாகவும் அல்லது வேலை ரீதியாகவும் அழுத்தங்கள் அதிகமாகும். அனுபவம் நிறைய கிடச்சிருக்கும், ஆனால் ஒரு ஸ்டேஜ் அட்டைன் பண்ணாத ஒரு நிலை, மற்றவங்களை கம்பேர் பண்ணால் நம்ம கீழே இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் ரொம்ப இயல்பாக இருக்கும். இதை ஜோதிட ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ணால், ஏஎல்பின்றது ஜென்ம லக்னத்திலேருந்து 4வது பாவகம் வரும்போது செட்டில் ஆகணும். அது ஆகாமல் 5ஆம் பாவத்தை டச் பண்ணால் இந்த சூழ்நிலை இருக்கும். இது வந்து குழந்தைகள் பற்றி சிந்தனை, தன்னுடைய அடுத்த தலைமுறை எப்படி வாழப்போகுது அப்படிங்கிற கற்பனை, இதனால் வர குழப்பங்கள். அடுத்தது வந்து தன்னை வந்து மற்றவர்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. அவன் என்னோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறான், அவன் என்னோட புட்சாலியாக இருக்கான், அவன் என்னோட வலுவாக இருக்கான் அப்படின்னு தன்னை கம்பேர் பண்ணிக்கிறது. இது அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். இதை யார்கிட்டையும் பேசவும் முடியாது. ஏன்னா தன்னை பற்றி தாழ்வாக இன்னொருத்தட்ட பேசுனா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துருவாங்கன்ற பயம் இருக்கும் இந்த நேரத்தில். அதனால் பேசவும் மாட்டாங்க. இது உள்ளக்குள்ளார போட்டு உருட்டி தூக்கமின்மைக்கு கொண்டு போய் நிறுத்தும். மன உளைச்சலும் தூக்கமின்மையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள். அதனால் தன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தும் திறனும் கம்மியாகும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். இதை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஏஎல்பி போகும்போது, ஜென்ம லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது 5க்கு 8, இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய விஷயங்கள். அது எதிர்மறை சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்கும், தூக்கமின்மை வரும், ஒரு விதமான ஒரு இம்பேலன்ஸ், மென்டல் இம்பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும். இதை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க கடந்து போயிடுவாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இல்லாத போது ஒரு பய உணர்வுகளால் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த செக்யூரிட்டி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான். நிறைய நேரத்தில் பணத்திலிருந்து வருதுன்னு நம்புகிறோங்க. உண்மையிலேயே பணம்ன்றது வெறும் ஒரு கருவி மட்டும்தான். அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தல அது நல்லதும் கெட்டதும். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போது பணம் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது புரியக்கூடிய தன்மை அந்த நேரத்தில். ஆனால் பணம் ரொம்ப அத்தியாவசியம் வாழ்க்கைக்கு. நான் அது தவறுன்னே சொல்லலை. நிறைய நேரத்தில் இந்த புரிதல் நமக்கு நிறைய ஆழமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பணம் ரொம்ப அத்தியாவசியம், ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இதை நம்ம முன்னாடி இருந்தே திட்டமிட்டு வந்திருக்கணும். நம்ம கிரகநிலைகள் புரிஞ்சு இந்த இடத்துல செட்டில் ஆக முடியும், இந்த இடத்துல செட்டில் ஆக முடியாது, இந்த இடத்துல இன்செக்யூரிட்டி இருக்கும், ஆனாலும் கடக்க தான் வேண்டியிருக்கும். கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா விழுந்து சிரிப்பீங்க. நான் எவ்வளோ முட்டாள்தனமாக யோசித்தேன் இந்த இடத்த அப்படின்னு சொல்லி. அப்படி தான் இருக்குங்க. 40ல் எல்லா ஆண்களுக்கும் இது வரும். இது இயல்பு. ஓடி சம்பாதிக்கிறது ஒரு லெவலுக்கு மேலே அதை திட்டமிடாமல் சேமிக்காமல் போகிறதுனால வரக்கூடிய நிலைமைகள். சரிங்களா? அப்போ இது 30லேருந்தே ஆரம்பிக்கணும். 30லேருந்து நம்மளுடைய பீக் பெர்ஃபார்மன்ஸ் நேரம். இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் நேரத்தில் 30லேருந்து 40 சரியாக பயன்படுத்தி பண நிர்வாகம் ஒழுங்கு பண்ணினால் 40ல் வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் திறன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது 20 வயசில் இருக்கிற ஒரு வாலிபரும் அதே வேலைக்கு போட்டிக்கு வராரும்போது அவருக்கு இந்த வேலையை பற்றி கவலை இல்லை. இந்த வேலை போனால் போச்சு, அடுத்து வேலை தேடிக்க முடியுன்ற கான்ஃபிடென்ஸ். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கார். 20 வயசுலேருந்து 30க்குள்ளார இருக்கவர். அதனால் அவர் கூட நம்மளால் கம்பீட் பண்ண முடியாது. நம்ம செட்டில் ஆகணும், ஃபேமிலியை ஒரே இடத்துல செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் கூட போட்டி போட வேண்டிய நிலைமை வந்ததாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். உங்களை ஒரு நிர்வாகம், அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களை எப்படி கையாள்வாங்கன்னா உங்கள் மனநிலை பொறுத்து தான். உங்கள் மனநிலையில் பொருளாதாரம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ற கான்ஃபிடென்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணவே முடியாதுங்க.
உங்களை வந்து ஒரு இன்செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணவே முடியாது. இன்செக்யூரிட்டி கம்பெனி க்ரியேட் பண்ணல, இன்செக்யூரிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. 20லேருந்து 30 சம்பாதிக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணி பண நிர்வாகத்தை நல்லா மேம்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா, எப்போ வேலை போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய 1 வருஷ வருமானம் என் கையில் இருக்குது, சேமிப்பாக இருக்குது, என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா, உங்கள் திறன்களை பணம் மேலே செலுத்தாமல் உங்கள் திறன்களை உங்களோட கவனத்தை முழுக்க உங்களை வளர்த்துக்கிறதுல, உங்களுடைய திறன்களை மேம்படுத்திக்கிறதுல தான் நீங்கள் உங்கள் கவனம் செலுத்துவீங்க. உங்கள் திறன்களை மேம்படுத்தி கொண்டு வந்திருந்தீங்கன்னா 40க்கு வரும்போது உங்கள் திறன்கள் இன்னும் மேம்படும். சப்போஸ் வேலை இல்லாமல் போனாலும் சுயமாக வேலை செய்யக்கூடிய திறன் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுதான் விஷயமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேலைன்றதே நம்ம திறன்களையும் வளர்த்துக்கல, சரியாக சம்பாதிக்கல, சம்பாதித்த பணத்தை நிர்வாகம் பண்ணலை அப்படிங்கிறத இந்த இன்செக்யூரிட்டிக்கு காரணமாக இருக்கும். சரி, இதெல்லாம் பண்ணாமல் நான் 40 கடந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும்? 40 ஒன்றும் பெரிய தாத்தா வயசு கிடையாது. இந்த இடத்துல முடிவு எடுத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர். இது நீங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, நீங்கள் தான் முதல் ஆள் கிடையாது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் சரியாக இல்லைன்றதை முதல்ல ஏற்றுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அது பயப்படாதீங்க, அது வலிக்கும், ஆனால் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு இன்னிலேருந்து நான் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறேன், ஒழுங்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்து அதுக்கான நிகழ்வுகளை இப்போலேருந்து ஆரம்பித்தா கூட அடுத்த 10 வருஷத்தில் எல்லா விஷயங்களையும் மாற்றி அமைக்க முடியுங்க. 2வது விஷயம், யார் கூடவும் போட்டி போடாதீங்க, நீங்கள் யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். உங்களை மாதிரி இன்னொருத்தரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஒரு மனிதனுடைய வெற்றி அவனுடைய பலத்திலிருந்து வருதுன்னு எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, உங்கள் பலத்தை பயன்படுத்தி ஏற்கனவே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கே நீங்கள் உங்கள் பலத்தை பயன்படுத்தி தான் அங்கே வந்திருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வளரணுன்னா அதை உங்கள் பலத்தை பயன்படுத்தி இல்லை, உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி அப்படிங்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 40 கடந்திருக்கீங்க, உங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த சிண்ட்ரோம் வருதுன்னா உங்கள் பலவீனங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. இது வரைக்கும் அப்படிலாம் இல்லைன்னு நம்பிட்டு இருந்தீங்க, ஆனால் இருக்குதுன்னு தெரியுது. அதை ஏற்றுக்கோங்க. இந்த பலவீனங்களை உடைக்கிறதன் மூலமாக தான் முன்னேற்றம். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டோன்ட் வாண்ட். உங்கள் கவனம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேணுன்றதில் இருக்கணும், என்ன வேண்டான்றதில் இல்லை. நிறைய நேரத்தில் இந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்கு என்ன வேண்டான்றதில் உங்கள் கவனம் செலுத்துறதுனால தான் உங்களுடைய பயம்ன்ற உணர்வு வருது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய 2 மலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, பெரிய நதி ஓடுது அடியில். ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகிறதுக்கு ஒரு கயர் பாலம் கட்டியிருக்காங்க. இந்த கயர் பாலத்தில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. பாதி வழி போன போது தான் தெரியுது பின்னாடி இருந்து நெருப்பு துரத்துதுன்னு. இப்போ நான் 2 கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்கள். உங்கள் கண் என்ன செய்யும், உங்கள் கால் என்ன செய்யும்? என் கண் நெருப்பை திருப்பி பார்த்தால் என் கால் ஸ்ட்ரக் ஆகிடும். இதுவே என் கண் எங்கே போய் சேரணுமோ, எதிர்முனை நெருப்பு இல்லாத இன்னொரு முனை நான் பார்த்தேன்னா என் கால் வேகமாக அதை நோக்கி ஓடும். அப்போது கண்ணுன்றது ஃபோக்கஸு, கால்ன்றது செயல்படுதல். கண் செயல்படுத்தணும் எதில், என்ன வேணுன்றதில்ல, என்ன வேணான்றதில்ல. இப்போ உங்களுக்கு பயம் எங்கேருந்து வருதுன்னா என்ன வேணாங்கிறதுல உங்கள் கவனம் இருக்குன்றது தான். அது எப்படி எதிர்கொள்ளணும், அதை எப்படி தீர்க்கணும், அதை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிற தீர்வை நோக்கி நகர்ந்தீங்கன்னா இந்த 40+ சிண்ட்ரோம் ஒரு வெறும் காணல் நீர் தான். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அது உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு இல்லாததை பற்றின பயம். இந்த கவலை உங்களை மேலும் வீக்காக்குமே தவிர ஸ்ட்ரெங்தன் பண்ணாது. இது என்ன பண்ணால் தீரும்? எனக்கு பேச தெரியாது, சரி பேச கற்றுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. எனக்கு நான் இதை படிக்கலை, சரி படிங்க. எனக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லை, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள். என்ன வீக்னஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அந்த வீக்னஸை ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணி அதை உடச்சிங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி 10 மடங்கு 100 மடங்கு நீங்கள் வளருவீங்க. அதுதான் தீர்வாங்க, அதுதான் வாய்ப்பு. அங்கே வாய்ப்பே அங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம் இருக்குது. ஜோதிடம் பதட்டத்திலிருந்து நிதானத்தை கொண்டு சேர்க்கும். ஜோதிடம் படிக்கிறதுனால நீங்கள் ஜோதிடர் ஆவீங்களா எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாங்க ஏஎல்பி படிங்க, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்க. நன்றி.
சித்தர் பூமி.